Hello everyone, welcome to my YouTube channel. இந்த வீடியோல வீட்லயே எப்படி பட்டர் குக்கீஸ் பண்ணலாம்ன்றத பத்தி பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஆல் பர்பஸ் ஃப்ளோர், sugar, butter, eggs and lemon. முதல்ல ரூம் டெம்பரேச்சர்ல வெச்ச பட்டரை ஹேண்ட் மிக்சர் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. அதோட 250 கிராம் சுகர் சேர்த்துக்கணும். அப்புறம் லெமனோட தோலை வந்து துருவி போட்டுக்கணும். அது ஒரு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி துருவி போட்டுக்கோங்க. இது மூணுத்தையும் சேர்ந்து இன்னொரு தடவை பீட் பண்ணணும். அது நல்ல க்ரீமி மிக்சராக வர வரைக்கும் பீட் பண்ணணும். அப்புறம் 2 எக்ஸ் சேர்க்கணும். எக்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக 1/2 கப்பு மில்க்கும் சேர்த்துட்டு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். அதை பீட் பண்ணதுக்கப்புறம் 500 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளோரை வந்து சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து மீடியம் ஸ்பீடில் வச்சு அதை மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாவெல்லாம் தனியாக இல்லாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி வந்ததும் அந்த ஹேண்ட் மிக்சரை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கையால் ஒரு டோ மாதிரி பிசைஞ்சுக்கணும். ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது, லைட்டாக அப்படியே ஜென்டிலாக அதை பிசைஞ்சுக்கணும். இதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு ரேப் பண்ணி அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். மினிமம் 2 ஹவர்ஸ்க்காவது ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் அது செட் ஆகி அதுக்கப்புறம் அதை குக்கியாக கட் பண்ணும்போது கையில் ஒட்டாமல் வரும். ஸோ அதை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இந்த சப்பாத்தி இடுற மாதிரி ஸ்கொயராவோ இல்லை ரெக்டாங்கிளாவோ அதை ஷேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ண ஷேப்பை குக்கி ஷீட்டில் parchment பேப்பர் வச்சுட்டு அது மேலே எடுத்து வச்சுருங்க. இது உங்களுக்கு கலர் ரெட் கலரோ இல்லை வேறு ஏதாவது கலர் குக்கி வேணும்னா அந்த டோலியே ஃபுட் கலர் ஜெல் இருக்கும், அந்த ஜெல்லை மிக்ஸ் பண்ணி அதையும் இதே மாதிரி ரெஃப்ரிஜரேட் பண்ணி அதுக்கப்புறம் ஷேப்பாக கட் பண்ணிக்கணும். இப்போ அவனை வந்து 350 டிகிரிஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த குக்கீஸை உள்ளே வச்சு 10 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணணும். ஒவ்வொரு அவனும் வேரி ஆகும், அதனால் அதை அண்டில் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதை வந்து பேக் பண்ணணும். அப்புறம் அதை வெளியில் எடுத்து வச்சு ஆற வச்சுருங்க. இந்த மீன் டைம் ராயல் ஐசிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த மெரிங் பவுடர் வந்து வாங்கிக்கணும். இது வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். மிக்சரில் இதை போட்டுட்டு இதோட 4 கப்ஸ் சுகரையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதை லோ ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போது 6 டேபிள் ஸ்பூன் வார்ம் வாட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதோட ஆட் பண்ணணும். இதோடு சேர்த்து உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா 1/8 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். ஸோ இதை லோ ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஸ்பீடில் வச்சு 7 to 10 மினிட்ஸ் பீட் பண்ணணும். அதாவது அது ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் அந்த ஸ்டிஃப் பீக் ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் அதை பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை ஓவர் பீட்டும் பண்ணக்கூடாது. ஸோ அப்பப்போ அதை ஓப்பன் பண்ணி அந்த நாபை பாருங்கள், நாப்லேருந்து அந்த பீட்டர் இதுலேருந்து வந்து ஐசிங் வந்து கீழே கொட்டாமல் அப்படியே ஸ்டிஃபாக நின்றுச்சுன்னா அதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. ஸோ அப்போ அதை ஆஃப் பண்ணிடணும். இதை ஓவர் பீட் பண்ணிட்டீங்கன்னா ஐசிங் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், அந்த பீட்டர்லேருந்து அது கீழே விழாமல் அப்படியே ஸ்டிஃபாக நிற்குது. ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே பீட் பண்ணக்கூடாது. ஸோ இதை டிவைட் பண்ணி 4-5 பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க.
அவுட்டர் லைன் வரைகிறதுக்கு 1 டீஸ்பூன் தண்ணி விட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இதே நடுவில் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 2.5 டீஸ்பூன் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபில்லிங்க்கு வந்து ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும். அவுட்டர் லேயர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு சாதாரணமாக இருந்தால் போதும். 1 டீஸ்பூன் விட்டு லைட்டாக அது இதாக இருந்தாலே லிக்விடாக இருந்தாலே போதும். ஸோ இது ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி. அது வந்து ஃபில்லிங்க்கு. இதுவே உங்களுக்கு வேறு கலர் வேணும்னா எந்த கலர் வேணுமோ அந்த ஜெல்லை யூஸ் பண்ணுங்கள். அதையும் அதே மாதிரி அவுட்டர் லைனுக்கு தனியாகவும் ஃபில்லிங்க்கு தனியாகவும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஐசிங்கை டைரெக்டாக வந்து பைப்பிங் பேக்கில் போடாமல், ஸோ ஒவ்வொரு தடவையும் பைப்பிங் பேக் மாற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ரேப்பில் பிளாஸ்டிக் ரேப்பில் பண்ணிவிட்டு அதை வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு பண்ணிங்கன்னா ஒரே பைப்பிங் பேக்கில் டிஃப்ரெண்ட் ஷேடு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு இந்த பைப்பிங் பேக்கு நம்பர் 2 இல்லை 3 டிப்பு யூஸ் பண்ணணும். அதையே அவுட்டர் லேயருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபில்லிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பைப்பிங் பேக்குள்ளே நான் அந்த ஐசிங் பேப்பரை விட்டு அதுக்கப்புறம் அந்த எண்டில் அந்த பேப்பரை கட் பண்ணிடுறேன். ஸோ இதை முடிச்சேன்னா உள்ளே இருக்கிற அந்த ஐசிங் பேப்பரை எடுத்து வெளில போட்டுட்டு இன்னொரு கலரில் கூட இதே பைப்பிங் பேக்கில் என்னால் போட முடியும். ஸோ அந்த குக்கீஸ்லாம் ஆறுனதுக்கப்புறமா முதல்ல அவுட்டர் லேயர் பண்ணிவிடுங்க. இது உங்கள் இஷ்டம்தான், எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து அவுட்டர் லேயர் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் கிட்ஸ்கிட்ட கொடுத்து ஃபில்லிங் பண்ண சொல்லிட்டேன். ஸோ அது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஸோ குக்கீஸை பண்ணி கொடுத்துட்டு ஐசிங்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா கிட்ஸை டெக்கரேட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான், பட்டர் குக்கீஸ் ரெடி. செஞ்சு பாருங்கள் வீட்லேயே. எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.